தி லயன்ஸ் என்ற சிறப்பு பெயர் கொண்ட இலங்கை கிரிக்கெட் அணி ஆரம்ப காலத்தில் இருந்த இடமே தெரியாமல் தான் இருந்தது. உலக அணிகளால் கத்துக்குட்டியாக கருதப்பட்ட அந்த அணி 1926 முதல் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்று வந்தாலும் 1990ஆம் ஆண்டுகளில்தான் முன்னேற்றம் காண ஆரம்பித்தது. சாதனைகளின் தொடக்கமாக 1996ஆம் ஆண்டு நடந்த உலகக்கிண்ண தொடரில் அர்ஜுன ரணதுங்க தலைமையில் உலகக்கிண்ணத்தை வென்று உலக பார்வையை தன் பக்கம் திருப்பியது. இதே வேகத்தில் 2002ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் அசத்திய இலங்கை அணி தொடர்ச்சியாக 2007ஆம் ஆண்டும் மற்றும் 2011ஆம் ஆண்டும் உலகக்கிண்ண போட்டிகளில் இறுதி போட்டி வரை முன்னேறியது. அது மட்டுமல்லாமல் T20 உலகக்கிண்ண தொடரிலும் 2009, 2012ஆம் ஆண்டு இறுதி போட்டி வரை வந்து கிண்ணத்தை தவறவிட்டது. ஆனால் தளர்ந்து விடாத இலங்கை அணி விடாமுயற்சியால் 2014ஆம் ஆண்டு T20 உலகக்கிண்ண இறுதி போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. சனத் ஜெயசூரிய, அரவிந்த டி சில்வா, ஜெயவர்தன சங்கக்கார, தில்ஷான் போன்ற முன்னணி துடுப்பாட்ட வீரர்களும் முத்தையா முரளிதரன், சமிந்தவாஸ், லசித் மாலிங்க, அஜந்த் மெண்டிஸ், ரங்கன ஹேரத் போன்ற உலகம் தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர்கள் இலங்கை அணியை நல்ல நிலைக்கு எடுத்துச் செல்ல உதவினர். இது மட்டுமல்லாமல் பல்வேறு மைல்கல்களை எட்டிய பெருமை இலங்கை அணிக்கு உண்டு. அனைத்து வகை கிரிக்கெட் போட்டியிலும் அதிக ஓட்டங்கள் குவித்த ஒரே அணி இலங்கை அணி மட்டுமே. இலங்கை அணி ஒரு நாள் போட்டிகளில் பெற்ற அதிக ஓட்டங்களை இங்கிலாந்தும், T20 போட்டிகளில் பெற்ற அதிக ஓட்டங்களை ஆஸ்திரேலியாவும் சமீபத்தில் தான் முறியடித்தன. ஆனால் 1982ஆம் ஆண்டு முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடி வரும் இலங்கை அணியின் அதிக ஓட்டங்கள் சாதனை இன்னும் முறியடிக்கப்படாமலேயே உள்ளது. 1997ஆம் ஆண்டு நடந்த போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுக்கு 952 ஓட்டங்களை குவித்து வியக்க வைத்தது. தற்போது வரை உலக கிரிக்கெட் அரங்கில் தனக்கு ஒரு இடத்தை பிடித்துள்ள இலங்கை அணி தனது சிறப்பு பெயருக்கு ஏற்றவாறு சிங்கமாக கர்ஜித்துக் கொண்டிருக்கிறது. லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com